வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துட்டோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணணுங்க. 2-3 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வடசட்டியில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. வணக்கிட்டு அதோட ஒரு தக்காளி ஒரு அரை தக்காளி இருந்தால் போதுங்க. நல்லா அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கி வரணுங்க. வணங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அது கூட வந்துங்க பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா அந்த மசாலா பொருள் எல்லாமே வந்து இந்த வெங்காயம் தக்காளி வணங்குறோம் இல்லைங்களா, அதிலே போட்டு அதோடு சேர்த்து நல்லா வணக்கி விடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூளுங்க. இதையும் வந்து அதோட சேர்த்து இந்த வணங்குது இல்லையா, வணங்குற பொருளோடு சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாத்தூளும் போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. மஷ்ரூம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்புறம் ஒரு பேனில் பார்த்திங்கன்னாங்க சோம்பு போட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சு வரணுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீட்டமாக அரிஞ்சு வச்சுருப்போம். அந்த வெங்காயத்தை இதில் தூக்கி போடணுங்க. இப்போ சோம்போடு சேர்த்து போட்டு அதை வணக்கணுங்க. அது எப்படி வணங்கணும்னு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக இருக்கணுங்க. இந்த இப்போ ஃபஸ்ட்டு கண்ணாடி பழம் வருங்க. கண்ணாடி பழத்துக்கு அப்புறம் வரும் இல்லைங்களா ப்ரௌனிஷாக, அப்போ தான் வந்து இந்த குழம்புக்கு ருசி கொடுக்குங்க. ஸோ வந்து வெங்காயம் நல்லா வந்து அதிலே போட்டு வணக்கி விடணுங்க. வணங்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரௌனாக லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இல்லைங்களா. இந்த ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறங்க இப்போ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணுங்க. தக்காளியை வந்து இதோடு சேர்ந்து நல்லா வணங்கணும். தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுடலாங்க. வேணா கிரேவியாக கூட அரைச்சி போட்டுடலாங்க. நான் இப்போ வந்து பொடி பொடியாக அரிஞ்சு தக்காளி இதோடு சேர்த்து போட்டிருக்கேங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு இதோட சேர்த்து போட்டுட்டுங்க. பொடி பொடியாக அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா காளானை வந்து இதில் எடுத்து போடணுங்க. காளானோட தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, காளான் எப்பயுமே தண்ணி விடுங்க. வேக காளான் வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ இதுக்கு தனியாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயம், தக்காளி வணங்கினதுக்கப்புறம் காளானை போட்டு அதுக்குண்டான உப்பு போட்டுட்டுங்க நல்லா பெரட்டி விட்டு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னாங்க தலை வந்து தண்ணி வெளியே வருங்க. நல்லா வெந்து தண்ணி வெளியே வரும்போதுங்க நல்லா வெந்து வரும்போதுங்க இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா பொருட்கள்லாம், அதுலேருந்து இதில் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க நல்லா தலப்பலன்னு கொதிக்குங்க. கொதித்ததுக்கப்புறம் சூப்பரான காளான் கிரேவி ரெடி. தேங்க்யூ.